டிராவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேனலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் குண்டல்பேட்டையில் இருக்கக்கூடிய பூந்தோட்டங்களில் எடுத்த படங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த குண்டல்பேட்டைக்கு எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் இந்த குண்டல்பேட்டை ஊர் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் வருது. சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் சாம்ராஜ்நகர் தாலுகாவிலேயே இந்த குண்டல்பேட்டை இருக்குது. கர்நாடகா மாநிலம் மைசூர்லேருந்து வந்தீங்கன்னா, மைசூர்லேருந்து ஊட்டிக்கு வரக்கூடிய வழியில் ஒரு 50வது கிலோமீட்டரில் இந்த குண்டல்பேட்டை ஊர் இருக்குது. ஊட்டியிலேருந்தும் இந்த குண்டல்பேட்டைக்கு வரலாம். ஊட்டியிலேருந்து வந்தீங்கன்னா, ஊட்டியிலேருந்து மைசூர் ரோடு ஒரே ரோடு தான். ஊட்டியிலேருந்து ஒரு 50வது கிலோமீட்டரில் இருக்கிற கூடலூர் வந்துடணும். கூடலூர் வந்துட்டிங்கன்னா, கூடலூர், மசனகுடி, முதுமலை, பண்டிப்பூர் வந்துட்டிங்கன்னா, பண்டிப்பூர்லேருந்து ஒரு 12வது கிலோமீட்டரில் தான் இந்த குண்டல்பேட்டை ஊர் இருக்குது. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த குண்டல்பேட்டை ஊர் முழுவதுமே மலர் தோட்டங்கள் தான், மலர்கள் தான் பயிரிடுறாங்க. இங்கே முழுவதுமே இவங்களுக்கு தொழிலே சூரியகாந்தி பூக்கள் பயிரிடுவது, செண்டு மல்லி பூக்கள் பயிரிடுவது, வாடாமல்லி பூக்கள் பயிரிடுவது, இதுதான் இந்த குண்டல்பேட்டை விவசாயிகள் பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். குண்டல்பேட்டையிலிருந்து அப்படியே மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா, இந்த குண்டல்பேட்டையிலேருந்து ஒரு 5வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கோபால்சாமி பேட்டை, அப்படியே இதிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு முழுவதுமே இந்த மாதிரி செண்டு மல்லி, வாடாமல்லி, சூரியகாந்தி பூக்கள், வாழைகள், வெண்டைக்காய், தக்காளி, இப்படி ஃபுல்லாக காய்கறிகள், பூக்கள் தான் பயிரிட்டு இந்த மக்கள் வாழ்கிறாங்க. இந்த குண்டல்பேட்டை பகுதிகளை இந்தியாவின் பூந்தொட்டி எனவும் அழைக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்தில் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த குண்டல்பேட்டை பூக்களின் பள்ளத்தாக்கு என்றும் அழைக்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த குண்டல்பேட்டை பூக்களின் பள்ளத்தாக்குகளை பார்வையிட தினம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. நிறைய டூரிஸ்ட், இந்த ஏரியாவே முழுவதும் டூரிஸ்ட் ஏரியா தான். மைசூர்லேருந்து அப்படியே மைசூர்லேருந்து ஒரு 100வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஊட்டி வர நிறைய சுற்றுலா இடங்கள் இந்த பகுதியில் அமைந்துள்ளது. முதுமலை வன விலங்குகள் சரணாலயம், பண்டிப்பூர் நேஷ்னல் பார்க்கு, மசனகுடி, கூடலூர், இப்படி இந்த ஏரியா எல்லாமே ஒரு சுற்றுலா இடங்கள். அதனால் சுற்றுலா பயணிகள் நிறைய இங்கே வருவாங்க. இந்த குண்டல்பேட்டையில் இருக்கக்கூடிய பூந்தோட்டங்கள்லேயே நம்ம வந்து இந்த பூக்களை வாங்கினோம்னா ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும். அதனால் பல மாநிலங்கள்லேருந்து நிறைய சில்லறை வியாபாரிகள் இங்கே தினம் வந்து செல்கிறார்கள். கர்நாடகா மாநிலத்தில் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் சாம்ராஜ்நகர் தாலுகாவிலேயே அமைந்துள்ள இந்த குண்டல்பேட்டை பூக்களின் பள்ளத்தாக்குகள் எப்படி அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா மாநிலம், கேரளா மாநிலம், இந்த 3 மாநிலங்களுக்கும் மிக அருகாமையிலேயே இந்த குண்டல்பேட்டை பூந்தோட்டங்கள் அமைந்துள்ளது. இந்த குண்டல்பேட்டை பூந்தோட்ட பள்ளத்தாக்குகள்லேருந்து ஒரு 49வது கிலோமீட்டரில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுல்தான் பத்தேரி ஊர் வந்துடும். அப்புறம் இங்கேருந்து ஒரு 55 கிலோமீட்டரில் கர்நாடகா மாநிலம் மைசூர் வந்துடும். அதே மாதிரி இந்த குண்டல்பேட்டையிலிருந்து ஒரு 49வது கிலோமீட்டரில் முதுமலை புலிகள் காப்பகம் வந்துடும். ஊட்டி, நம்ம தமிழ்நாடு ஊட்டி. அப்படி எல்லாமே இந்த குண்டல்பேட்டை பூந்தோட்ட பள்ளத்தாக்குகள் 3 மாநிலத்தை கவர் பண்ணி இந்த இடத்துல அமைந்துள்ளது. குண்டல்பேட்டை இந்த பூந்தோட்ட பள்ளத்தாக்குகள் நம்ம வன காவலர் ஐயா வீரப்பனார் வாழ்ந்த இடம். இந்த குண்டல்பேட்டை பகுதிகள் நம்ம வன காவலர் ஐயா வீரப்பனார் அவர்களுடைய கோட்டணி கூட சொல்லலாம். இந்த குண்டல்பேட்டை பகுதிகளில் பூக்கள் மட்டும் இந்த விவசாயிகள் பயிரிடலை. வாழை, தக்காளி, இஞ்சி, புடலங்காய், சின்ன வெங்காயம் இங்கே நிறைய பயிரிடுறாங்க. இந்த பகுதிகளில் சூரியகாந்தி பூவுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய தோட்டங்கள் சூரியகாந்தி பூ அதிகமாக பயிரிடுறாங்க இந்த விவசாயிகள். இந்த பகுதிகளில் சூரியகாந்தி பூக்கள் தான் ரொம்ப பயிரிடுறாங்க. ஏன்னா அதில் நிறைய லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த பகுதியிலே சூரியகாந்தி பூக்கள் நல்லாவும் வருது. இந்த விவசாயத்துக்கு, இந்த மண்ணுக்கும் இந்த சூரியகாந்தி பூக்களுக்கும் நல்ல பொருத்தமாக இருக்குது. அதனால் இங்கே நிறைய சூரியகாந்தி பூக்கள். ஊட்டிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், மைசூருக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த ரோட்டில் இந்த குண்டல்பேட்டை இந்த சூரியகாந்தி பூந்தோட்டங்களை பார்த்துட்டு கண்டிப்பாக காரை விட்டு இறங்கி இந்த இடத்துல இந்த தோட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபியெல்லாம் எடுக்க ஆசைப்படுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு தான் போவாங்க. எல்லாருமே இந்த இடத்துல காரை நிப்பாட்டி சூரியகாந்தி பூக்களுக்கு நடுவில் ஃபோட்டோக்கள், செல்ஃபிகள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் அப்புறமா கிளம்புவாங்க. இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்
இந்த சூரியகாந்தி பூக்களுக்கு நடுவில் நின்று ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுப்பதற்கு இந்த பகுதி விவசாயிகள் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சூரியகாந்தி பூக்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. சில தோட்டங்களில் 25 ரூபா வாங்குவாங்க ஒரு சேஃப்டிக்காக, எப்படியாவது 1-2 பூக்கள் நசிங்கிறோங்கிறதுக்காக. சில தோட்டங்களில் ஒரு ஆளுக்கு 25 ரூபா வாங்குவாங்க, சில தோட்டங்களில் 50 ரூபா கூட வாங்குறாங்க. தமிழ் சினிமாக்களில் வரக்கூடிய சினிமாக்களில் நிறைய படங்களில் உள்ள பாடல் காட்சிகளில் நீங்கள் இந்த குண்டல்பேட்டை சூரியகாந்தி தோட்டங்களை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. தமிழ் சினிமாவில் பாடல் காட்சிகளில் சூரியகாந்தி தோட்டங்களாக காட்டப்படும் எல்லா தோட்டங்களுமே இந்த குண்டல்பேட்டை பகுதிகளில் அமைந்துள்ள சூரியகாந்தி தோட்டங்களில் தான் எல்லா பாடல் காட்சியுமே படமாக்குவாங்க. ரஜினிகாந்த், மாதவி, சுலோக்சனா இணைந்து நடித்த தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், ஆசை கிளியே 1/2 கிலோ புளியே அழுகுன தக்காளியே பாடல் இந்த குண்டலுப்பேட்டை சூரியகாந்தி தோட்டத்தில் தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். சத்யராஜ், பிரபு, நதியா, சுதா சந்திரன் இணைந்து நடித்த சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், ஜின்ஸு கொடுத்த மாமா எனக்கு ஒரு ஜான்ஸு கொடுக்கலாமா பாடல் இந்த குண்டலுப்பேட்டை சூரியகாந்தி தோட்டத்தில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். ராமராஜன், ரூபினி இணைந்து நடித்த என்ன பத்த ராசா திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல், ஆசை வச்ச பேரையெல்லாம் ஆதரிக்கும் ராசா பாடல் இந்த சூரியகாந்தி தோட்டத்தில் தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் இயக்குனர் கே. பாக்கியராஜ், ரதி இணைந்து நடித்த இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களின் முதல் படமான புதிய வார்ப்புகள் திரைப்படம்தான் இந்த குண்டல்பேட்டு சூரியகாந்தி தோட்டங்களுக்கு நடுவில் படமாக்கப்பட்ட முதல் தமிழ் படம். இதே பாடல் காட்சி தான். இந்த குண்டலுப்பேட்டை சூரியகாந்தி தோட்டங்களுக்கு நடுவில் படமாக்கப்பட்ட 2வது படம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் பாண்டியன் ரேவதி நடித்த பாண்டியன் ரேவதியின் முதல் படமான மண் வாசனை திரைப்படத்தில் வரக்கூடிய ஆனந்தம் தேன் சிந்தும் பூஞ்சோலையில் பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். சத்யராஜ், அமலா, ராஜா இணைந்து நடித்த வேதம் புதிது திரைப்படத்தில் வரக்கூடிய கண்ணுக்குள் 100 நிலவா
இது ஒரு கனவா பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். பிரசாந்த், மீரா ஜாஸ்மின், பிரகாஷ்ராஜ், வடிவேலு இணைந்து நடித்த மம்பட்டியான் திரைப்படத்தில் வரக்கூடிய சின்ன பொண்ணு சேலை பாடல் இங்கே தான் படமாக்குனாங்க. சின்ன பொண்ணு சேலை செண்பகப்பூ போல சின்ன இதே பாடல் காட்சி தான். பாக்யராஜ், ராதா இணைந்து நடித்த எங்க சின்ன ராசா திரைப்படத்தில் வரக்கூடிய கொண்டை சேவல் கூவும் நேரம் குக்கு குக்கு ஏய் குக்கு குக்கு பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். ஜெயராம், குஷ்பு இணைந்து நடித்த கோலங்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய உல்லாச பூங்காற்றே ஊரெல்லாம் முன்பீடு பாடல் குண்டலுப்பேட்டை சூரியகாந்தி தோட்டங்களுக்கு நடுவ படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். கார்த்திக், மோகினி இணைந்து நடித்த நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய மண்ணையும் பொன்னையும் கொடுத்தவன் யார் என்ற பாடல் இந்த குண்டலுப்பேட்டை சூரியகாந்தி தோட்டங்களுக்கு நடுவில் தான் படமாக்குனாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். ராமராஜன், சங்கீதா இணைந்து நடித்த நம்ம ஊரு ராசா திரைப்படத்தில் வரக்கூடிய ராசாத்தி மனசுக்குள்ள இந்த ராசாவின் நினைப்பிற்கு பாடல் இந்த சூரியகாந்தி தோட்டங்களுக்கு நடுவில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். ரஜினிகாந்த், அமலா இணைந்து நடித்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் வரக்கூடிய என்னதான் சுகமோ நெஞ்சிலே பாடல் இந்த சூரியகாந்தி தோட்டங்களுக்கு நடுவில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இசை அமைப்பாளர் மற்றும் இயக்குனர், பாடலாசிரியர் கங்கை அமரன் அவர்கள் இயக்கத்தில் பிரபு, கனகா நடித்த கும்பக்கரை தங்கையா திரைப்படத்தில் வரக்கூடிய பாட்டு ஒன்று இழுக்குதா என்ற பாடல் இந்த குண்டலுப்பேட்டை பூந்தோட்டங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள வாடாமல்லி தோட்டத்தில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே கும்பக்கரை தங்கையா திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான பூத்து பூத்து கொலுங்குதடி பூவு என்ற பாடல் இந்த குண்டலுப்பேட்டை பூந்தோட்டங்களுக்கு மத்தியில் தான் படமாக்குனாங்க.
பூத்து குலுங்குதடி பூவு அத பார்த்து பார்த்து மனசு இதே பாடல் காட்சிதான். பூத்து பூத்து குலுங்குதடி பூவு அத பார்த்து பார்த்து மனசு. வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.